நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குறிக்கோள் என்ன, வாழ்க்கையில் இலக்குனா என்ன, அதே நேரத்தில் அந்த இலக்கு குறிக்கோளை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியையும் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குறிக்கோள் இல்லாதவங்க வெற்றி அப்படிங்கிற இலக்கை அவ்வளோ எளிதில் தொட முடியாது. அவங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் குறிக்கோள் இல்லாமல் அவங்களால வெற்றி அடைய முடியாது. ஏன் குறிக்கோள் ஒரு விஷயத்துக்கு இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வேலையா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும். நாம குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிர்ணயிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வெற்றி அப்படிங்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வெற்றி அப்படிங்கிற உணர்வ நாம அடையும்போது, அதனுடைய ரசனையே தனிதான். ஏன்னா, தோல்வி பாடத்த கத்துக் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோல்வி ஏன் வருது அப்படின்னா, அந்த இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால தான், அந்த தோல்விய நம்ம தழுவிக்கிட்டே இருக்கிறோம். நெறைய பேர நம்ம பார்த்துருப்போம். என்னடா இவர் திடீர்னு சும்மா இருந்தாப்புல, எதுவுமே பண்ணல. ஆனா திடீர்னு பார்த்தா அவர் படிப்பு சுமாரா தான் படிச்சாரு. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாரு. திடீர்னு வீட்ட கட்டிட்டாரு. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில நம்ம காதாரே கேட்டிருப்போம். ஒரு சிலர நம்ம என்ன சொல்லியிருப்போம், நல்லா படிக்கிறாங்க. ஆனா நல்ல அறிவு இருக்கு. நல்ல திறமை இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் இவருக்கு அந்த வேலை கிடைக்கல? இல்ல ஏன் இவரால அந்த விஷயத்த செயல்படுத்த முடியல? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான காரணம் பின்னணியில என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த 2 பேருக்குள்ள உள்ள வேறுபாடு இலக்கு அப்படிங்கிற விஷயம். அதாவது ராஜு, சுந்தர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ராஜு நல்லா படிக்கக்கூடியவரா, திறமை எல்லாமே இருக்கலாம். சிந்தனை கூட இருக்கலாம். நல்லா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்கும். ஆனா சுந்தர் அப்படிங்கிறவர்ட்ட பெரிய அளவுல அந்த எதிர்பார்ப்பு அதாவது ராஜுகிட்ட இருந்த அந்த விஷயங்கள் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கும் 2 பேருக்குள்ள என்னன்னா, அந்த இலக்கு அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயிச்சிருப்பாங்க. அப்ப 2 பேருமே ஒரே விஷயத்த தான் ஒரு வேலைக்காக, ஒரு போட்டித் தேர்வுக்காக, இல்ல ஒரு தொழிலை நோக்கி பயணிச்சிருப்பாங்க. அதில் ராஜுகிட்ட அந்த இலக்கு அப்படிங்கிறது இருந்திருக்காது. அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், என்றாவது ஒரு நாள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நினச்சிருப்பாரு. ஆனால் சுந்தர் அப்படி நினச்சிருக்க மாட்டார். நான் இதை தான் செய்ய போகிறேன், நான் இந்த மாதிரி தான் அணுகுமுறை பண்ண போகிறேன், இதனால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மன உறுதியோட அதே நேரத்தில் அவரோட இலக்கை நிர்ணயிச்சிருப்பார். இந்த வருஷத்துக்குள்ளே அடுத்த ஆண்டுக்குள்ளே நான் என்னோட வீட்டை கட்டி முடிப்பேன். அதே நேரத்தில் அடுத்த ஆண்டுக்குள்ளே என் கையில் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவேன், இல்லை அடுத்த ஆண்டு என்னோட தொழிலை முழு அளவில் விஸ்தரிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே இலக்காக நிர்ணயிச்சிருப்பார். அதை பற்றியே நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அதனால தான் சுந்தருக்கு வெற்றி கிடச்சிருக்கிறோம், ராஜுவுக்கு தோல்வியும் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை குறிக்கோள் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு அந்த ஒரு விஷயம் தடுக்கும். என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், என்னப்பா இதெல்லாம் முடியாது, இதை எதுக்கு போய் முயற்சி பண்ணுத, தேவையில்லாத விஷயத்த பண்ணாத அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம காதில் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை உருவாகும். நமக்குள்ள மனசுக்குள்ள 2 விதமான மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஒன்று நேர்மறை எண்ணம், இன்னொன்று எதிர்மறை எண்ணம். எப்போவுமே ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு அடித்தளம் போடும்போது, அங்கே கண்டிப்பாக எதிர்மறை எண்ணம் நிற்கும். இல்லை நீ இது செய்யாத, இது உன்னால் முடியாது, பார் உன்னை சுற்றி இருக்கவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் ஓடும். அப்போ அந்த எண்ண ஓட்டம் நம்மளுடைய அந்த இலக்கு அப்படிங்கிற விஷயத்தை அடைய விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போதே தடுத்து தகர்த்தெறியணும். என் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் எதுக்கு வருது, ஏன் வருது, இந்த மாதிரியான எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே வரவே கூடாது, இதை நான் வரவும் விட மாட்டேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது என்ன, என்னுடைய தொழில் சார்ந்ததாக இருக்கும், இல்லை என்னோட பணி சார்ந்ததாக இருக்கும், இல்லை நான் அடுத்து எனது மகளோ மகனுக்கோ திருமணம் முடிக்கதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னோட இலக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு செயல்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேர்மறை எண்ணங்கிறது மனசு ஃபுல்லாகவே குவிஞ்சிரும். அவங்களுக்கான அடுத்தடுத்த செயல் திட்டங்கள் நம்மளுடைய ஆழ் மனசே உருவாக்கி கொடுக்கும். எப்போவுமே நம்ம அடி மனசில், ஆழ் மனதிலேருந்து ஒரு விஷயத்தை அணுகும்போது அங்கே நமக்கு தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, வெற்றி பாதையில் தான் சென்றுக்கிட்டு இருப்போம். அதனால தான் எப்போவுமே சொல்கிறோம், ஒரு விஷயத்தை தீர்மானிங்க. நான் என்னவாக போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, அதை மனசுக்குள்ளே எண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, அந்த எண்ணங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வெற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நம்மளால் ஒரு விஷயத்தை, ஒரு குறிக்கோளையோ, நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையோ செயல்படுத்த முடியலைன்னா, ஒரு பேனாவும் ஒரு நோட் பேடும் எடுங்க. அதில் எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த இடத்துல நான் என்னவாக போகிறேன், நான் இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ நாளைக்குள்ளே நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை அந்த நோட் பேடில் எழுதுங்க. ஏன்னா எழுதி மனசில் அது ஆழமாக பதிவாகும். எல்லாருமே நிபுணர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம எழுதும்போது
அங்கே வந்து மனசு வேற ஒரு எண்ணத்தை சிந்திக்கவே சிந்திக்காது, வேற எண்ணமும் வராது. அந்த எழுத்து மேலே தான் முழு கவனமும் இருக்கும். அப்படிங்கும்போது நான் என்னவாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நோட்பேடில் எழுதிட்டீங்கனாலே அங்கே உங்களுக்கு கேள்விக்கு அந்த விடை கிடைச்சிரும். நீ இதுவாக தான் ஆகணும், இந்த விஷயத்தை செஞ்சு முடி, இதை செயல்படுத்துறதுக்கு என்னவோ அதை நோக்கி பயணி அப்படிங்கிறத உங்கள் ஆழ் மனசு சொல்லும். அதன் பிறகு நீங்கள் வந்து வெற்றி பாதையில் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எந்நேரமும் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன சேமிப்பாக இருந்தால் கூட, இப்போ பணம் விஷயமா இருக்கட்டும், அப்போ நம்மகிட்ட வந்து சம்பளம் 10,000 ரூபாயாக இருக்கலாம். அப்போ நமக்கு இனிமேல் எப்படி நம்ம இந்த 10,000 வச்சு சேமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி கூட எழலாம். ஆனால் அங்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுங்க. இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் இந்த மாதம் நான் சேர்த்து வைப்பேன், இந்த 1000 தான் அடுத்து லட்சமாக பெருகும். அது வந்து நம்மளை பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும் நமக்குள்ளே வந்து. ஏன்னா சின்ன சின்ன ஒரு சேமிப்புகள் தான் நமக்கு அந்த சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறதையே உருவாக்கும். அப்போ சேமிப்பும் கண்டிப்பாக அவசியம். அதுவும் நீங்கள் வந்து சாதாரண ஒரு செலவு மாதிரி அந்த சேமிப்பை உருவாக்குனீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை அடையலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.